சரி, ஒரு பொதுவெளியில ஒரு கொள்கை வாய்ந்த கட்சி தலைவரை பார்த்து இப்படி வெளிப்படையா பேசுற நீங்க கண்டிப்பா ஒரு கொள்கைவாதியா தான் இருக்கணும். உங்களோட கொள்கைகள் எல்லாம் ரொம்ப வலிமையானதா இருக்கும் நம்புறேன். பார்க்கலாம். இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அதுல இப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன். செங்கோட்டையன் ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்ல என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவர் மட்டும்தான். என்னைக்குமே முதல் போட்டோல இருக்கிறது யாருங்க? எனக்கு மெயினே உங்களுக்கு பிடிச்சதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா யாரும் உங்களுக்கு தெரியாதா? உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒண்ணு தளபதி மட்டும்தான். அப்ப அவர் யாரும் தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியல. சோ உனக்கு கொள்கைனாலும் என்னன்னு தெரியாது, தலைவர்கள்னாலும் என்னன்னு தெரியாது. சரி, ஏதோ ஒருத்தருக்கும் ஒண்ணு தெரியல அப்படின்னா எல்லாருமே அப்படி இருந்துருவாங்களா? கிடையாது. ஒரு வேட்பாளரா இவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. உங்க கட்சி சார்பா இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள் எல்லா பிரச்சனைக்கும் வாக்குறுதி. உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் சோ அப்ப உங்களுக்கு அறிக்கைனால என்னன்னு தெரியாது, ஆனா வேட்பாளர் ஆயிட்டீங்க. எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? 267 தொகுதியில் ஜெயிப்பாச்சு. 267 தொகுதியில் ஜெயிப்பாச்சு. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஜெயிச்சுருவாரு எல்லா தொகுதியிலுமே. எத்தனை தொகுதி? ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. இவரு ஜெயிச்சிருவாரு தல. ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 30 எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. 4. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கலும் நானும் உங்கள மாதிரி தான் டிவிகே விஜய் தான் வரணும், எங்க அண்ணா விஜய் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தேன். என்ன ஒரு நல்ல மனிதர் முதல்ல போய் மொத்தம் எத்தனை கட்சிகள் இருக்கு, அந்த கட்சிகளுக்கான அறிக்கை என்ன, அவங்களோட கொள்கை என்ன, அந்த அறிக்கைகள்லாம் செயல்படுத்தினா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அந்த அறிக்கைகள் எல்லாம் நிகழ்த்தினா நமக்கு என்னென்ன மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் வரும், அந்த நெருக்கடிகளை சமாளிக்க எதையெல்லாம் உயர்த்துவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, அப்படி நீயே ஒரு டேட்டா அனலைஸ் எடு, அதை நீயே வீடியோவும் பண்ணி போடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எனக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும், உன்னுடைய ஓட்டு எவ்வளவு மதிப்பானது அப்படின்னு சொல்லி நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சோ தயவு செஞ்சு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் யாருக்கு வாக்களிக்கணும், வாக்களிக்க கூடாது.